பிஎஃப்ஜி எல்லாரும் இருப்பீங்க இல்லை பிஎஃப்ஜி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க வரோம், பிஎம்எஸ் பஸ் மோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பஸ் மோடை எப்படி நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேமில் வந்து கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீச்சர்ஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால் வந்து வீடியோ வந்து ஒரு செகண்டோட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். விஎஃப்ஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள வந்துச்சு. விஎஃப்ஜி பிஎம்எஸ் சேலம் டு ஆத்தூர் வழி வந்து சேலம் டு ஆத்தூர் பஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மோட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். பஸ் மோடு மேக் பண்ணது யாருன்னா கௌதம் கேமிங். மோடு ஓனர் யாருன்னு கேட்டிங்கன்னா டீம் டிஎன்கேடிஆர், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மோடு ஓனர். ஸோ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ரொம்ப கவனமாக பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஃபுல் ரிவ்யூ வீடியோ இருக்கேன், அந்த ரிவ்யூ வீடியோவையும் பார்த்துக்குங்க. ஸோ வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கணும். பாஸ்வேர்டு இருக்குது, கண்டிப்பாக இதுக்கு பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. விஎஃப்ஜி சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேது. ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவு உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் நல்லா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ வந்து பார்ப்போம் விஜி. அண்ணன் தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியலை இந்த பஸ் கேம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியல. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்குது, பஸ்ஸு கேம் லிங்க்கு. அதை போய்ட்டு டச் பண்ணி நீங்கள் இன்னொன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனால தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ரிவ்யூ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போயிட்டு வந்து டச் பண்ணி ரிவ்யூ வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்துடலாம். டீம் டிஎன்கேடிஆர் அவங்க தான் வந்து நம்ம மோட் ஓனர், ரொம்பவே சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் வீடியோ போடலையான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஆகிடுச்சுங்க, அதனால தான் வீடியோ போட முடியல. ஓகேவா, இனிமேல் வந்து பார்ப்போம், முடிஞ்ச அளவு போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா டைம் கிடைக்கலங்க வியூஜி, அதனால தான் போட முடியல. இப்போ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா பஸ் மோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டீம் டிஎன்கேடிஆர் சேனலில் போய்ட்டு அவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மோருங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. மோர் ஆப்ஷனை கொடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் பஸ் மோட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜிப் லிங்க்ஸ் வந்து நீங்கள் டச் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டச் பண்ணுங்கள் பிஎம்எஸ் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அதான் அதை டச் பண்ணி உள்ளாக்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 செகண்ட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை ஆகும். ஃபஸ்ட்டு வெரிஃபை ஆனோடனே ஸ்டெப் 1ல் ஒரு 15 செகண்ட், ஸ்டெப் 2ல் ஒரு 15 செகண்டு, ஸ்டெப் 3ல் ஒரு 50 செகண்டு, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டும் இருக்குது. ஓகேவா, அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபுல் ரிவ்யூ வீடியோவை. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 15 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ஒரு 15 செகண்ட் முடிஞ்சோடனே ஸ்டெப் 2ல் ஒரு 15 செகண்டு, அது கண்டினியூ கொடுத்து வெரிஃபை கொடுத்தோம்னா ஸ்டெப் 3ல் ஒரு 15 செகண்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னு தெரியுமா, லிவரி வந்து கட்டாயம் டவுன்லோட் பண்ணி ஆகணும். லிவரிக்கு வந்து வேறு சேனல் அதுக்காண்டி நான் இதில் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணி வந்து வெரிஃபை கொடுத்துருங்க. பே கொடுத்து பேக் வந்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து இப்போ இருக்கோம் நம்ம. இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து ஒரு 50 செகண்ட் வெயிட் பண்ணலாம். ஸோ வந்து இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணணும். ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஸ்டெப் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் ஒரு 6 செகண்ட் 5 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து ரெண்டாவது ஸ்டெப் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆக போகுதுங்க. ஓகேவா, ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் ஸ்டெப் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கண்டினியூ கொடுத்துங்க. தேர்ட் ஸ்டெப் கடைசி ஸ்டெப்பு, இந்த ஒரு பஸ் மோடோட கடைசி ஸ்டெப்பு. ஓகேவா, அதனால் இந்த ஒரு பஸ் மோட் வந்து இப்போ வந்து கடைசி ஸ்டெப்பில் வந்து இருக்கும். மற்ற எந்த டவுன்லோட் பட்டனே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செகண்ட் ப்ளீஸ் வெயிட் செகண்ட் இருக்குல்ல, அந்த செகண்டை மட்டுமே நீங்கள் கவனிங்க வச்சு, அதை கவனித்தாலே போதும். மற்ற கீழே உள்ள டவுன்லோடு ஏதாவது கொடுத்து குழப்பிக்காதீங்க. ஓகேவா, அதை வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன், அதை கொடுத்து வந்து நீங்கள் குழப்பிக்காதீங்க. ஸோ வந்து அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை கொடுத்துருங்க, கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கனாலே ஓகே தான். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுங்க வச்சு. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி லிங்க் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஒரு 3 செகண்ட் நீங்கள் ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணோம்னா அடுத்து வந்து கெட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ ஒரு 3 செகண்ட் வெரிஃபை ஆகும்ல, அதுக்காண்டி 3 செகண்ட் வந்து வெரிஃபை ஆகிறக்காண்டி
3 செகண்ட் வச்சுருப்பாங்க. இப்போ கெட்லிங்க் வந்துடும். கெட்லிங்க் கொடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாகவே பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே ஷேர் மார்க்கெட்டில் போயிடும். இதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியுமே. கிரியேட் டவுன்லோட் லிங்க் கொடுப்போம். அதுக்கப்புறம் டவுன்லோடு கொடுப்போம். டவுன்லோட் கொடுத்து 19 MB விவேஜி அதை வந்து பொறுமையாக டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ வந்து திருப்பி லிவர் லிங்குக்கு அதே மாதிரி அதே வீடியோக்கு வந்து பிஎம்எஸ் லிவரி அண்ட் டெம்ப்ளேட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பரணி பசீட் கேமிங் அவங்க சேனலில் போய்டும். அவங்க டிஸ்கிரிப்ஷன்ஸில் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிவரியை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே ஸ்டெப் வச்சு தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதே ஸ்டெப்பு நான் பஸ் மாடுக்கு சொன்னேன்ல, அதே ஸ்டெப்பை வச்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. 50 செகண்ட் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேவா? இதே ஸ்டெப்பு தான் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அந்த ஒரு லிவரியையும் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஒரு 45 செகண்ட் வெயிட் பண்ணோம்ல, அதே மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி முடிச்சு இப்போ வந்து பஸ் மோடை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி எக்ஸ்ட்ரா 2 வச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு நான் சொல்லிட்டேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபுல் வீடியோ டீம் டிஎன் கேரியர் அவங்க சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஓகேவா? ஸோ வந்து பாஸ்வேர்டு பார்த்து போட்டுக்கிடுங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் இதுதான் பாஸ்வேர்டை போட்டதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் விவேஜி. ஸோ வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா சர்வே டிகாம்ப்ரஷன் வரும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ சர்ச்சில் போய்ட்டு பிஎம்எஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய பிஎம்எஸ் வரும். இதில் வந்து நான் தப்பாக போயிட்டேன். ஓகேவா? ஃபஸ்ட் வந்து பிஎம்எஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? டவுன்லோடு பட்டனில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். பிஎம்எஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே இருக்கும். எனக்கு கீழே லாஸ்ட்டில் ஒரு ஒயிட் ஃபீல்டு இருக்குங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஒயிட் ஃபீல்டு வந்து ஃபஸ்ட்டே காட்டும். ஏன்னா வந்து நிறைய பசங்க வச்சுருந்தவங்களுக்கு இப்படி தான் காட்டும். இதில் கட்டுங்க இல்லாட்டி காப்பி ரெண்டில் ஏதாவது கொடுத்து டிவைஸ் எடுத்து போய்ட்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஃபோல்டரு, பசீட் ஃபோல்டரு, மோட்ஸ் ஃபோல்டரு, அதில் க்ரீன் கலர் பட்டனை பேஸ்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு வந்து இப்படி வராது. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே பேஸ்ட் பண்ணனால அப்படி வருது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே கேம்குள்ளே வந்துடுங்க. கேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் கொடுத்து எஸ் கொடுத்துக்குங்க. என்ன யூஸ் கொடுக்குறீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் மோட் வந்து கேரேஜில் போய்ட்டு இந்த மாதிரி வந்து யூஸ் கொடுத்து எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். லிவரி வந்து அப்ளை ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான் வியோஜி. இப்போ வந்து காசு கேட்கும் இல்லாட்டி ஆட் கேட்கும். ஒன்றில் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ வந்து இதுதான் ஸ்டெப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பை பை வியோஜி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.